சின்ன சின்ன கண்ணு சேவில் உன்னடிமையாகவா செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே துள்ள துள்ள என் இதயம் நம்முயிரில் நிறையுதே உன்னை அழியேந்திடே ஒரு யுகம் போகவா தலை முதல் கால் வரை பணிவிடை பார்க்கவா லலி லலி நானும் துளி துளி லலி லலி. நந்தவனம் இதோ இங்கேதான் நான் இந்த ஜீவனை நேரில் பார்த்தேன். பேசாம போயிருங்க, நீ டென்ஷன் ஆகாதீங்க. நல்லவனே அன்பே, உன்னால் தான் நாளைகள் மீது ஒரு நம்பிக்கை கொண்டேன். போயிருங்க. நோடி கோடி தர முன்னே நினைக்க வைத்தாய், அடிக்கடி என்னோடு சிலிர்க்க வைத்தாய். நோடி கோடி தர முன்னே நினைக்க வைத்தாய், அடிக்கடி என்னோடு சிலிர்க்க வைத்தாய். விடுங்க, விட்டுருங்க. முதல் பாலை நெஞ்சில் என்றும் உயிர் வாழுமே, உயிர் வாழுமே. ஆமா ஆமா. இத்தனை அங்க திரும்பி சிரிக்கிற, இங்க திரும்பி மாமாவை பத்தி ஸ்ரீ. நான் ஒன்றும் சிரிக்கலையே, நான் பயங்கர கோவமா இருக்கேன். ஓ மேடம், அவ்வளோ கோவமா இருக்கீங்களோ? ஆமா ஆமா. எதுக்கு அது அங்க திரும்பி சிரிக்கணும், இங்கிட்ட என்ன பார்த்து சிரிங்க. நான் எங்க சிரிச்சேன்? ஐயோ கண்டுபிடிச்சிட்டாரு. கோவமாவே மெயின்டைன் பண்ணுவோம். நான் சிரிச்சேனா? நான் ஒன்றும் சிரிக்கல, கோவமா தான் இருக்கேன். அச்சோ, என் ஏஞ்சல் கோவமா இருக்கா? யாரு யாரு ஏஞ்சல்? நீதான், நீதான் என் தேவதை. போதும் போதும், ம், ஒன்றும் வேணாம். ஏன்டி ஏன் அவ்வளோ கோவமா இருக்கா? இன்னைக்கு என்ன சொன்னீங்க? இன்னைக்கு ஃபுல்லாக என் கூட தான் இருப்பேன்னு சொன்னீங்களா சொல்லலையா? ஆமா சொன்னேன். அப்புறம் காலையில் போனீங்க. எப்போ வரீங்க? 1 மணி நேரத்தில் வந்துடுவேன்னு சொன்னீங்கல்ல. சாரிம்மா, வேலை இருந்துச்சு அதான் வர முடியல. ஒன்றும் தேவையில்ல. உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன், என் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ இருக்காமல் இருக்காதீங்க, எனக்கு கோவம் வரும்ன்ட்டு. சரிம்மா, தப்பு தான், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். ம், அங்கோல்ல. சாரிடா. போங்க, ஒன்றும் தேவையில்ல. சரி சாரி, இனிமேல் பண்ண மாட்டேன் சரியா? கால் வலிக்குதா, கால் அமுக்கிவிடட்டா? கதவு திறந்துருக்கு. வரும்போது லாக் பண்ணிட்டு தாண்டி வந்தேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். உன்கிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நான் வெளியில போயிருந்தா நீ சாப்பிட்ற டைம் ஆச்சுன்னா சாப்பிட்டு சாப்பிடாம இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன். அதுலேயும் இப்போ கன்சீவா இருக்க. ம், என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசுல? வீட்டில் இருக்க எல்லாரும் சொல்லியும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னியாம்ல? ம், என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசுல? இங்கே பாருங்க, நீங்கள் வராமல் வந்துட்டு திருப்பி என் மேலே கோவப்படாதீங்க. நான் வராதது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல. உன்னை யாரு சாப்பிட வேணாம்னு சொன்னது? ம், உன்னை சாப்பிடுன்னு சொல்லியிருக்கேன் பல தடவை. சமக்க வாங்க போற ஒரு நாள் பார்த்துட்டே இரு, பார்த்துட்டே இரு. ஒரு நாள் வசமாயிட்டு அடி வாங்க போற, பார்த்துட்டே இரு. இது சாப்பிடாம இருக்கிறது, இந்த ஒரு இட்லி ஒரு தோசை என்னடி சாப்பாடு இதெல்லாம்? ம், ஒழுங்கா சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? என்ன என் பக்கம் திரும்பிட்டாரு? டைம் என்னடி ஆகுது? இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்கா? எனக்கு வந்து சாப்பிட தெரியாதா? எனக்கு அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்படி விழுத்துருவேன் உன்னை நான். திரும்படி நீ பாருங்க, திரும்புன்னு சொன்னேன். இப்போ என் கையை விடு, நான் ஒன்றும் திரும்ப மாட்டேன். ஐயோ அழுத்துட்டாலே. ஐயோ, கோவப்படக்கூடாதுன்னு நினைச்சிட்டு வந்து கோவப்பட்டுட்டு. சரி இங்க திரும்பு. என்னை விடு, நீ போ, எனக்கு தெரியும், நான் சாப்பிட்டுக்கிறேன். தப்பு தான், உனக்கு இனிமேல் வெயிட் பண்ணவே மாட்டேன். போ. வெயிட் பண்ண மாட்டேன் எனக்காக? முடியாது, போ. இனிமேல் உனக்கு வெயிட் பண்ணவே மாட்டேன். ஆல்ரெடி உன் நல்லதுக்கு தானே சொல்கிறேன். ம், இப்போ கன்சீவ் வேறு இருக்கா? ம், உள்ள நம்ம பாப்பா இருக்கு. இப்போ நல்லா சாப்பிட்டு தெம்பா இருந்தால் தான் நல்லா இருக்கும். ம், டைமுக்கு சாப்பிடணும், வைக்கணும். என்ன திட்டுல, என்ன அடிச்சு வேலை நீ போ. செல்லமே, உன்னை போய் அடிப்பேன் நான்? சும்மா சொல்கிறது தாண்டி, அதுக்காக உன்னை அடிச்சிருவாங்களா? பாரு. பார்க்க மாட்டேன், போ. பாருடி. விடுங்க. திரும்ப சொன்னேன், கையால் இங்கே பாருடி. அச்சோ, என் தங்கப்பில் அழுகுதான். ஒன்றும் வேணாம். இப்போலாம் என் கூட இருக்கவே மாட்டீங்கல்ல, நானும் வெயிட் பண்ணா என்னை திட்டுறீங்கல்ல. என் தங்கமே, இதுக்குடி இப்படி அழுகுற? அழுகிறதுடி கஷ்டமா இருக்கு. சும்மா நடிக்காதீங்க என்ன என்கிட்ட. என் மேலே இப்போலாம் உங்களுக்கு பாசமே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? உன் மேல் பாசம் வைக்காம அப்போ யார் மேலடி நான் பாசம் வைப்பேன்? ஆனால் உங்களுக்கு உங்களை தான் லவ் பண்ணுற நிறைய பேர் சுற்றுறாளுங்கல்ல. நான் அப்படி யார் சுத்துறா? அப்படி யாரும் இல்லையே. சும்மா நடிக்கிற வச்சுக்காதீங்க. எனக்கு தெரியும், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தி லவ் பண்ணுறேன்னு சுற்றினா, இப்போ உங்கள் காலேஜில் ஒருத்தி உங்ககிட்ட லவ் பண்ணுறேன்னு சுற்றிக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரியாது. ஏய், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவளை விரட்டி வச்சுல கல்யாணத்துக்கு முன்னாடி. அவளை நானா லவ் பண்ண செஞ்சேன்?
அப்போ காலேஜில் இருக்கிறவ அது சும்மா ஸ்டாஃபு. அது நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க மனசில் அப்படி இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? ஓ ஸ்டாஃப் தானே, அப்படியே ஒன்றும் வேலையை விட்டு எடுக்கல? கையால் எனக்கு தெரியும் எப்போ வேலை விட்டு எடுக்கணும் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு. என்னம்மா? கையை விடுங்க. ஏய் ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு? நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னா, டெய்லி இப்படி தான் பண்ணுறீங்க. காலையில் போனால் நைட்டு தான் வீட்டுக்கு வரீங்க. நைட்டு கொஞ்ச நேரம் என் கூட கொஞ்ச நேரம் தான் இருக்குது, அரை மணி நேரம் கூட இருக்கிறது கிடையாது. அப்படியே என்ன செய்யுது, திருப்பி வெளில கிளம்பி போயிட்டு நட்டு ராத்திரிக்கு வீட்டுக்குள்ளே வருது. இப்போ டெய்லி இப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ எனக்கோ வராதா எனக்கு? சாரிடம்மா, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்டி. இந்த வீட்டில் நான் எது கேட்கறதுக்கு இந்த வீட்டில் உரிமை கிடையாது, இது சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது. இந்த வீடே எனக்கு உரிமை கிடையாது. வாய் ஒட்டைக்க போகிறேன் இப்போ பார்த்துட்டு இரு. எதுலடி உனக்கு உரிமை இல்லை? இப்போ கூட சொன்னதுக்கு அது எனக்கு தெரியும் அப்படிங்கிறீங்க. இப்போ உங்கள் காலேஜ்ன்றனால தான் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. கையால் என்ன அடிக்க வச்சிடாத, சாமி இருந்துரு. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். கோவம் மட்டும் வந்துடும். சரி விடுங்க கையை. இந்த வீட்டில் உனக்கு என்னடி உரிமை இல்லாமல் இருக்கு? எதுலடி உரிமை இல்லாமல் இருக்கு? பதில் சொல்லிட்டு போ. எங்கே போற? நான் சொன்னது எல்லாமே கேட்டது எல்லாமே மிகப்பெரிய தப்பு தான். என்னை மன்னிச்சிருங்க. அதுக்கு நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன். எனக்கு கை விடுங்க. கையிடு. எடுடி கையா. போயிரு, பிடிச்சிருவேன். இஞ்சி போயிரு. கையெடுன்னு சொன்னேன். ஒன்றும் தேவையில்லை, என்னை அடிச்சிட்டல போ. ஏம்மா இன்னைக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் தான் வாயை குறைன்னு சொல்கிறேன்ல, நீ கோவப்படுத்துகிற மாதிரியே பேசுகிற. ஒன்றும் தேவையில்லை, இஞ்சி போங்க. எனக்கு இனிமேல் எதுவுமே பண்ண தேவையில்லை. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணவும் மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். போதுமா? என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க. போங்க. உங்ககிட்ட இருந்து நான் எல்லாத்தையும் எதிர்பார்த்தது தப்பு தான். கையெடுமா. ஒன்று வேணான்னு சொல்லிட்டேன், போங்கன்னு சொன்னேன். கையை விடுங்க. இது கையா விடு. கை விடுங்க, ஒன்றும் தேவையில்லை. சாரிடி, கோபத்தில் அடிச்சிட்டேன். சாரிம்மா, ப்ளீஸ்மா. ஒன்றும் தேவையில்ல சொல்லிட்டேன். எனக்கு எதுவுமே தேவையில்லை. உங்கள் சாரியும் தேவையில்ல, எனக்கு எதுவும் தேவையில்லை. நீங்கள் கிளம்புங்க. ப்ளீஸ்மா, சாரிம்மா. தங்கோல செல்லல இப்படி சொல்லாதடா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ உரிமை இல்லைன்னு சொன்னியா, அந்த கோபத்தில் அடிச்சுட்டேன். உனக்கு இல்லாத உரிமையா இந்த வீட்டில் யாருக்கு இருந்துற போகுது சொல்லு? என்னடி உரிமை இல்லைன்னு பேசிட்டு இருக்க? என்னை சார்ந்த எல்லாமே உனக்கு மட்டும்தான் உரிமை, நானே உனக்கு மட்டும்தான் உரிமை. அப்புறம் என்ன சார்ந்த எல்லாமே உனக்கு மட்டும்தானே உரிமையா இருக்கும், வேறு யாருக்கு உரிமையா இருக்கும்? இந்த வீட்டோட மகாராணி, என் அன்பு தேவதை, என் அழகு பொண்டாட்டி, உனக்கு மட்டும்தான் உரிமை. இந்த வீட்டில் மொத்தமும் நானே உனக்கு மட்டும்தான் உரிமை. அப்படி இருக்கும்போது எப்படி உனக்கு உரிமை இல்லாமல் போகும்? என் அழகு பொண்டாட்டியே, உரிமை இல்லைன்னு மட்டும் சொல்லாதடி, கஷ்டமா இருக்கு. அதான் அடிச்சுட்டேன், மன்னிச்சிரு. உன் காலில் ஒன்று விழுட்டா? ஒன்றும் தேவையில்லை. உன் காலில் தாண்டி விடுவேன், உன் காலில் மட்டும் விடுவேன். ஒன்றும் தேவையில்லை, என் காலை விடுங்க. என்னோட மகாராணி நீ, உனக்கு எப்படி உரிமை இல்லாமல் போகும்? அழகு பொண்டாட்டியே, உனக்கு இல்லாத உரிமை இந்த உலகத்தில் யாருக்கடி இருக்க போகுது? என்கிட்ட வலிக்குதா? அப்போ அடிச்சுட்டு வலிக்காதா? சாரிடி. விடுங்க. விடுங்க. சொல்லிட்டேன். விடுங்க. விடுங்க. இரு, காலை நல்லா பிடிச்சி வச்சிடும். விடுங்க. போதும் விடுங்க. நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, அப்பதான் விடுவேன். அதெல்லாம் முடியாது. அப்பனா உனக்கு என்ன வேணும்? அப்படிதானே? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்பனா நான் சாரி கேட்டேன்ல, அப்போ என்ன மன்னிச்சிரு. போங்க. சாரிடி. விடுங்க. விடுங்க, காலை விடுங்க. எந்திரிங்க ஃபஸ்ட்டு. விடுங்க சொல்லிட்டேன். செல்லமே, சாரிடி நீ பண்ணுறடி. சரி, நான் கோவிக்கல. சரி விடுங்க. காலை விட்டுட்டேன்டி. என்ன என் கோவம் போயிடுச்சா மேடம்க்கு? ஏய், இதெல்லாம் ரொம்ப ஓவர்டி. பூமாட்டம் என்ன என்கிட்ட அவ்வளோ மட்டும் வாங்கிட்டு மறுபடியும் அழுகுறியாக்கும். நான் அப்படி தான் அழுவேன். என்ன அப்பனா என்ன வேணும்னா சொல்லிட்டு வந்தேனே, நிறைய எனக்கு கொடுத்துருப்பேன்ல. இங்கே பாருங்க, டென்ஷன் பண்ணாதீங்க. நான் அதுக்காக அழுகிறேன். அப்புறம் எதுக்கு அழுகிற? நீங்கள் பண்ணதெல்லாம் நினச்சி தான் அழுகிறேன். எனக்கு அடிச்சது எப்படி வலிக்குது தெரியுமா? நான் வேணா அடிச்சு மட்டும் கொடுத்துருவா. மட்டும் கொடுத்துருவா. ஒன்றும் எனக்கு தேவையில்ல.
அது மட்டும் எதுக்கு மிச்சம் வைக்கணும்? பரவாயில்லையே, அதையும் கொடுத்துறேன். இங்க திரும்பி சிரிக்கிறது நான் ஒன்றும் சிரிக்கலையே. தெளிவாக தாண்டி இருக்கீங்க நல்லா. யார் 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 தெளிவா இருக்கா? நான் ஒன்றும் தெளிவா இல்லை, நீங்கள் தான் தெளிவாக இருக்கீங்க. ஏண்டி கண்ணீரை ஸ்டாக் வச்சுட்டே இருப்பியோ? அங்க திரும்பி சிரிக்கிற, இங்க திரும்பி அழுகிற, என்னடி நடக்குதுங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. சிரிக்காதீங்க மனசுக்குள்ள. பாரு, இதனால தெளிவா கேளுடி. மாமா தானே கேட்குற, இதனால மனசு விட்டு கேளு. மாமா கொடுக்குறேன், நிறைய உனக்கு கொடுக்குறேன், சரியா? யாரு நீங்கள்? மாமாவா எனக்கு? ஆமா, நான் தான் மாமா உனக்கு. இப்போ வேற யார் மாமா? நான் அப்படிலாம் கூப்பிட மாட்டேன். சரி விடு, நானே சொல்லிட்டு போறேன். மாமாட்ட கேளுமா, உனக்கு என்னென்ன வேணும் கேளு. மாமா நிறைய செய்யறேன் உனக்கு. உங்கள்கிட்ட நிறைய கேட்டால் கொடுத்துருவீங்க அப்படி தானே? ஆமாம் மாமா, நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. ஏன்? அதில் தான் நீங்கள் கிளடியாச்சு. ஏய், நான் சொன்னது லவ், கேரிங், எக்ஸட்ரா எக்ஸ்ட்ரா இது நிறைய கொடுப்பேன்னு சொன்னேன். நான் இதுக்கிட்ட தான் ஒரு டபுள் மீனிங் தான், அப்படியே குறைச்சி வச்சிருவேன். யாரு? நான் டபுள் மீனிங்கில் பேசுகிறேன். கோவத்தை கலப்பிடாதீங்க. சரிடி, கோபப்படாத. நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல. சரி, சாரி. நான் இதுக்கெல்லாம் பிரச்சனைக்கு மூல காரணம் இப்போ உங்களை நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது தானே? புரியுது. இனிமேல் நான் உனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஓகேவா? இனிமேல் உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இதெல்லாம் கேட்ட நம்புற மாதிரியா இருக்கு? ஏன்டி இனி நம்ப மாட்டியா? நம்புவேன், உங்களை தான் நம்புவேன். ஆனால் இந்த விஷயத்தில் நம்ப மாட்டேன். என் அம்மா குட்டி, என் டார்லிங், என் அழகு தேவதட்டி. அப்படியே எவ்வளோ அழகாக பேசுகிற. அப்படியே கொடுத்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. அப்படியா? உண்மையா தண்டி? இங்கே பாருங்க, அப்புறம் இன்னொரு விஷயம், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்புறம் வந்து யாராவது உங்களை லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி தெரிஞ்சாங்க பார்த்துக்கோங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. யாரடி வர போகிறா அப்படி? என்ன யார் லவ் பண்ண போகிறா? நான் உனக்கு முன்னாடி நின்னா நானும் என்ன அழகு, நீ தான் உனக்கு தேவதை. அப்படியா? ஆனால் நீங்களும் அழகு தான், அழகாக இருக்கீங்க. உங்களை யாருக்கு தான் பிடிக்காது, அதுவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. என்னடி இப்படி பேசுற? ஆமாம், எனக்கு வெளியில் அனுப்பவே பயமாக இருக்கு உங்களை. எல்லாருக்கும் ஒரு வேலை இல்லையா? நீ லவ் பண்ணுறது தான் உங்களுக்குலாம் வேலையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, யார் வர போகிறா? அது தங்கச்சி கூட படித்த பொண்ணு, காலேஜில் இருக்குது. இது வந்து தெரியும்ல, அம்மா பார்த்த பொண்ணு ஸ்டார்டிங்கில், அந்த முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒட்டி இந்த லவ, அதனால டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா. இவன் வந்து எப்படின்னா, அந்த காலேஜில் இருக்க ஸ்டெல்லாம் வந்து தங்கச்சி கூட படித்த பொண்ணு, அதனால ஆரம்பத்துலேருந்து அவள் அப்படி இருந்திருக்கா. ஆனால் இப்போ அப்படி இல்லைல்ல. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும், அப்புறம் என்ன? அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படிலாம் யாரும் வரமாட்டாங்கம்மா. நான் அப்பாவே ஆயிட்டேன், இதுக்கப்புறம் என்ன யார் லவ் பண்ண போறா? இன்னும் கொஞ்ச நாள் போனால் தாத்தா ஆயிடுவேன் போல. தாத்தான்னு சொன்னதுக்கு சிரிக்கிற, அப்படி தானே? ஆமாம், அப்புறம் என் பாப்பா வந்துடும். என் பாப்பா வந்துட்டா அப்புறம் பிள்ளைங்களாம் வந்துடுவாங்க, படிக்க வைக்கணும், செய்யணும், அது கூடணும், என் பொண்டாட்டியை பார்த்துக்கணும். அப்புறம் நிறைய இருக்குது. என் பொண்டாட்டியை லவ் பண்ணணும், கேரிங் பண்ணணும், என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், செய்யணும், எல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் என் பிள்ளைங்க காலேஜ் போகணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு வேலை செட்டில் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அப்பா எவ்வளோ வேலை இருக்குது. இதை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்க அப்படி இல்லாமல் நீ யோசிச்சுட்டு இருப்ப. நான் வெளியில் போனால் எடுத்துகிட்டு இருக்க தான் செய்யும். அதுக்காக என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நீ தோணு எனக்கு அது, சரியா? இன்னும் எவ்வளோ இருக்குது பற்றியா நம்ம லைஃப்பில், அதெல்லாம் என்ஜாய் பண்ண வேணுமாடி? இந்த பிரச்சனை இல்லாமல் நினச்சிட்டு நம்ம சோர்ந்து போயிட்டு அப்புறம் இதெல்லாம் எப்படி என்ஜாய் பண்ண முடியும் சொல்லு? அது ஏன் நினச்சிக்கிட்டே இருந்தா? என்ஜாய் பண்ணணும். ஆமாம். அப்புறம் நம்ம பாப்பா உன் வயிற்றுக்குள்ள இருக்கா, அதை கொஞ்சணும், அதுகிட்ட பேசணும், அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும், அப்புறம் ஸ்கேனிங்லாம் பார்க்கணும், அப்புறம் எவ்வளோ இருக்குது என்ன, அதெல்லாம் பார்ப்போம்ல, நம்ம என்ஜாய் பண்ணுவோம்ல. இதெல்லாம் பற்றி கண்டதை பற்றிலாம் யோசனை பண்ணிட்டு நீ கோச்சிட்டு இருந்தேன்னா அதெல்லாம் எப்படி என்ஜாய் பண்ண முடியும் சொல்லு? அப்புறம் நமக்கு பாப்பா பிறக்கும், அந்த பாப்பாவை கொஞ்சணும், அப்புறம் உன்னை கொஞ்சவா இல்லை பாப்பாவை கொஞ்சவா அப்படின்றதுக்கு நேரமே எனக்கு சரியாக போயிடும். அப்புறம் எப்படி சொல்லு பார்க்கலாம்? ஆமாம்ல, அப்பையும் நான் தான் ஃபஸ்ட்டு, சரியா? பாப்பாவெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கூடாது, என்ன தான் ஃபஸ்ட்டு கொஞ்சணும். சரிடம்மா, இன்னைக்கு யார் வந்தாலும் நீ தான் ஃபஸ்ட்டு, சரியா? நிஜமாவா? நம்ம பாப்பா வந்தாலும் நான் தான் ஃபஸ்ட்டா உங்களுக்கு? ஆமாண்டி, யார் வந்தாலும் நீ தான் ஃபஸ்ட்டு எனக்கு. பாப்பா வந்தா என்ன, நம்ம பையன் வந்தா என்ன, அவனா எனக்கு லாஸ்ட் வரைக்கும் கூட வர போகிறான். என் அழகு தேவதை, நீ தானே வர போகிற. அப்போ நீ தானே எனக்கு ஃபஸ்ட்டு. ஒன்றுதான் கடைசி வரைக்கும் கொஞ்சிட்டே இருக்கணும். நான் ஒரு தடவை சொன்ன ஞாபகம் இல்லை உனக்கு? கேரளா போயிருந்தப்ப கடைசி வரைக்கும் உனக்கு தோலெல்லாம் சுருங்கி அந்த மாதிரி இருக்கும்போது கூட உன்னால் நடக்க முடியாமல் இருக்கிற சூழ்நிலை கூட உன்னை இப்படியே தூக்கி வச்சு இப்படி கொஞ்சிட்டே இருக்கணும். சொன்னா சொல்லலையா உங்ககிட்ட? ஆமாம் சொன்னீங்கல்ல. அதுக்கப்புறம் நானுமே இப்படி தான் உங்களை அப்போ கொஞ்சம் உங்களுக்கு தோலெல்லாம் சுருங்கினதுக்கப்புறம் முடியெல்லாம் வெள்ளையானதுக்கப்புறம் இப்போ இந்த மீசெல்லாம் வெள்ளையானதுக்கப்புறம் கூட நான் உங்களை இப்படி கொஞ்சிட்டே இருப்பேன், சரியா? ஐயோ, மீசையில வெளியேறுமா? அப்போ சிங்கமாக இருக்காது எனக்கு. பரவாயில்ல, நான்
உங்களை ரசிப்பேன். இப்பயும் நீ தரடி ரசிக்கிறேன்னு. ஆமா, என்ன நான் மட்டும்தான் உங்களை ரசிப்பேன், நீங்க என்ன மட்டும்தான் ரசிக்கணும். உன்னை மட்டும் தான் ரசிப்பேன், வேறு யாரடி ரசிக்க போறேன் நானு? சிரிக்காதீங்க என்ன. மூணாவது ஒரு ஆள் கேட்டுட்டே இருக்காங்க தெரியுமா? யார் அது? நம்ம பாப்பா வயிற்றுல இருக்கல, அப்ப கேட்டுட்டே இருக்கா. அப்பா அம்மா இப்படி பேசிட்டே இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமல்ல, அவ கேட்டுட்டே இருக்கால. ஆனா அவ இல்லையே, அவன் தான். எனக்கு பையன் தான் வேணும். உங்களை மாதிரி அழகா உங்களை மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பையன் வேணும். அதெல்லாம் முடியாதுப்பா. அன்னைக்கு சொன்னேன்ல, அந்த டீலிங் நீ மாறக்கூடாது. உன்ன மாதிரி அழகான ஒரு பொண்ணை பெற்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணிக்கோ, உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையன் பெற்றுக்கலாம் நம்ம, சரியா? எனக்கு உன்ன மாதிரியே அழகா, உன்ன மாதிரியே ஒரு அழகான மூக்கு, உன்ன மாதிரியே ஒரு அழகான குட்டி வந்துட்டு, உன்ன மாதிரியே ஒரு முட்டுக்கண்ணு, உன் மாதிரியே அழகா ஒரு முடி, நீ செல்ல குட்டி மாதிரி அப்படியே உனக்கு அப்படியே நச்சுன்னு ஒன்று கொடுக்கணும் போல இருக்கு. பத்தியா சொல்லும் போதே. ஆனா எனக்கு உன்ன மாதிரி ஒரு பாப்பா தான் வேணும், சரியா? குட்டி பாப்பா உன்ன மாதிரியே இருக்கணும், தூக்கி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் மாதிரி பாப்பாவையும் கொஞ்சிட்டே இருக்கணும். எங்களுக்கு தேவை என் பொண்டாட்டி மாதிரியே எனக்கு பொண்ணு வேணும், சரியாம்மா? அப்புறம் பார்த்துக்கோ, அப்புறம் எதுவுமே கிடைக்காது. இங்க பாருடாமு, நீ இப்படிலாம் திட்டுவீங்க இப்போ? நீ பண்றது அப்படிதானே இருக்கு. நான் என்ன பண்ணேன்? உங்களுக்காக தானே வெயிட் பண்ணேன். போங்க, இனிமேல் நான் வெயிட் பண்ணவே மாட்டேன். வெயிட் பண்ணதான் நான் தப்புன்னு சொல்லல. லேட் ஆகுன்ற பட்சத்தில் நீ சாப்பிடுன்னு தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் சொல்லலை. சரி கோபப்படாதீங்க, திரும்ப. முடியாது, விட்டுங்க, விட்டுங்கன்னு சொல்லிட்டேன். போங்க. சாரிம்மா. சாரிடி. போங்க. அப்புறம் வேற மாதிரி சரி கேட்பேன். அப்புறம் நான் வேணாம். அப்போ வேற மாதிரி சரி கேட்கணும் அப்படிதானே? இன்னைக்கு நான் வேற மாதிரி தான் சரி கேட்பேன். ஒன்றும் தேவையில்ல. குட்டியாத்திரி செல்லக்குட்டி, இன்னைக்கு நான் வேற மாதிரி தான் சரி கேட்பேன். ஒன்றும் தேவையில்ல, என்ன விடுங்க, நான் போகிறேன். நான் அப்படி சரி கேட்கணும் தானே நீ இவ்வளோ நேரம் கோவமா இருக்கேன்? அந்த நினைப்பு இருக்கா உங்களுக்கு? நீ இவ்வளோ நேரத்துக்கு தான் கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் பண்ணதுக்காக தான் நான் கோவமாக இருக்கேன். சரி எப்படி வேணா இருக்கட்டும். நான் அப்படித்தான் கோவம். நீ கோவமா இருக்கா, நான் வந்து உன்னை சமாதானப்படுத்துவேன். வேணாம், நீ விட்டுங்க, நான் போகிறேன். கையிருங்க, நான் போகிறேன். குட்டியாத்திரி பொண்ணு சிடு சிடு என்றாலும் தினமென கொன்றாலும் என் காதல் மாறாதடா. விடு விடு என்றாலும் விலகிட சொன்னாலும் என் காதல் தீராதடா. வாழும் நாளெல்லாம் நீ காணும் தூரத்தில் வாழ்வேனே, நான் வாழ்வேனே. காற்றில் பூ பூக்கும் உன் வாசம் நான் வாங்கி சேர்ப்பேனே, நான் சேர்ப்பேனே. வீட்டில் உன் பின்னே வாலாட்டும் ஓர் மௌனம் ஆவேனே, நான் ஆவேனே. நீயே நீ என்ற ஓர் வாழ்க்கை நான் வாழ்ந்து போவேனே, நான் போவேனே. கோவமாக தானே இருக்கேன், எங்கிட்ட எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நீ கோவம் இருக்கோ? அப்போ விட்டுங்க, சொல்லிட்டேன். இப்போ சரி நான் விட்டுறேன். முடியாது. இப்போ என்னோட விட முடியாது. இன்னைக்கு ஃபுல்லாக டேஸ்ட் பார்த்துட வேண்டியதான். நீங்கள் விட்டுருங்க, ஐயோ விடுங்க. இதை பற்றி சரி இங்கிட்ட பாருடி, பாருடின்ட்டு திரும்பி திரும்பல. இப்போ வேற மாதிரி நடக்கும் பார்த்துக்கோ. என்ன பிளாக்மெயில் பண்ணுறீங்களா என்ன? ஆமாம், பிளாக்மெயில் பண்ணுறாங்க. யாருக்கு செல்லத்தை நீ ஃபுல் டேஸ்ட் பார்க்காம விடக்கூடாது. போங்க. நிச்சயமா தண்டி, இன்னைக்கு எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா நீ? நிஜமாவா? ஆமாம், நீ எவ்வளோ அழகா இருக்கா என் பொண்டாட்டி. அழகு இப்போ தேவதை மாதிரி இருக்கா. சரி ஓகே, நம்ம போய் சாப்பிட்டு ரெடி ஆகலாம், சரியா? சரிங்க. இப்போ நீ சாப்பிட்றன்றனால தான் உனக்கு விட்டுறேன் பார்த்துக்கோ. அப்புறம் நைட்டு பேலன்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடணும், சரியா? அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் முடியாதுப்பா. எனக்கு வேணாம். எனக்கு வேணும். எனக்கு வேணாம். எனக்கு வேணும். எனக்கு வேணும். சரி ஓகேம்மா, சரி வா போகலாம். போய் சாப்பிட்டுட்டு போய் ரெடி ஆகும், சரியா? எல்லாரும் வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ தான் சொன்னாங்க. போய் சாப்பிடலாம், சரியா? சரிங்க. அப்புறம் இனிமேல் வீட்டில் இருப்பீங்களா? வீட்டில் இருக்கேன். காலேஜ் க்ளோசிங் டைம் மட்டும் போயிட்டு வந்துடுறேனே.
பாத்தீங்களா பாத்தீங்களா, எனக்கு தெரியும் நீங்க இப்படிதான் பண்ணுவீங்க. அம்மா தாயை மீதாலும் முருங்க மாதிரி இல்லாதம்மா ப்ளீஸ். நான் இருக்கேன், நான் போல. நீ ஃபுல்லாக உன் கூட இருக்கேன் காலைல சொன்ன மாதிரி. இப்போ என்ன வேதாளன்னு சொல்றீங்களா? ம் ஐயோ நீ மறுபடியும் கோவப்பட்டுறாதடி அப்படின்றதுக்காக சொன்னேன். நீ என் தேவதம்மா. நீ செல்லும் ஏஞ்சல். சரி ஓகே, இன்னைக்கு நான் க்ளோசிங் டைம் போகல சரியாம்மா. இன்னைக்கு ஃபுல்லாக நீ சொன்ன மாதிரி காலையில் சொன்ன மாதிரி நான் ஃபுல்லாக உன் கூட இருக்கேன் ஓகேவா? நாளைக்கு போய் நான் ஒர்க் பார்த்துக்கிறேன் சரி தானே? நிஜமாவா? நிச்சயமா தான்டா. உன் கூட இருக்காம நான் யார் கூட இருக்க போகிறேன் சொல்லு? இப்பெல்லாம் என் கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் ஒர்க்காக இருக்கு, என்ன பண்ண? சரி இன்னைக்கு ஃபுல்லாக உன் கூட இருக்கேன். அப்பனா இன்னைக்கு நீ வெளில கூட்டு போறீங்களா? எங்கடா போகணும்? எங்கே போகணும் வெளியில்? நீங்க பார்க்க எங்கேயாவது? சரி ஓகே, இன்னைக்கு உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு அப்படி நீரா நம்ம 2 பேரும் போய் பார்க் போயிட்டு அப்படி வரலாம் சரி தானே? சரிங்க. ஓ பார்க் போகலான்னு சொன்னே மேடம்க்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. இன்னைக்கு ஃபுல்லாக நான் வீட்டில் இருக்கணும்னா எனக்கு லஞ்சம் அதை கொடுத்துன்னு பார்த்துக்கோ. என்ன வேணும்? நான் என்ன கேட்பேன், நீ தான் ஓகேவா? ஏய் என்னடி பண்ற? லவ் யூ so much டி மை பொண்டாட்டி. சொல்லுமா. அது வந்து எனக்கு வேணும். சரி. என்னடி பண்ற? ஏய் சித்தப்பா மாமா மாதிரி 3 பேத்துக்கு நல்ல ப்ரொமோஷன் அதிகமாயிட்டே போகுது. ஆமாண்டா பின்ன அப்புறம் எங்களுக்கு ப்ரொமோஷன் வேணாமா? எங்களுக்கு அதுல தானே சந்தோஷம். ஏண்டா எங்களுக்கு ப்ரொமோஷன் வருதுங்கடா, நீங்களா தாத்தா வாங்கிட்டீங்கடா எல்லாரும். இப்போ தாத்தா வாங்குறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. தாத்தா வாங்குறதுனால என்ன இருக்கு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு தொடர்ந்து தாத்தா வாங்குறதுனால. இதுக்கு தான் நாங்க தவங்க எடுக்கிறோம். நாங்க தாத்தா வாயிட்டதெல்லாம் விடுங்க ராஜேந்திரா. இப்படி என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுடா. தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? என்ன சொல்ல வரீங்க எங்களுக்கு புரியலையே. மாமா இப்ப நம்ம தாத்தாவாக போறோம் சரிதே. ஆனா இவங்க 3 பேரும் பூட்டன் ஆயிட்டாங்கல்ல. எப்படி சிரிக்கிறாங்க பாருங்க மாமா. நம்ம பூட்டன் ஆயிட்டுமா? ஏலே நாங்களாம் பூட்டன் ஆனாலும் நாங்களாம் வீரமானவங்களா இருக்கோம். சரித்தேன் சரித்தேன். எங்களா எங்க நடுவுல உட்கார வச்சுட்டு வம்பிழுத்துட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. அதெல்லாம் சரி, நடுவுல 2 பேரும் உட்காந்துட்டு என்ன யோசனை பண்ணிட்டே இருக்கீங்க? ஏப்பா அந்த சோகத்தை வேற நீங்க ஏப்பா கேக்குறீங்க? அப்படி என்ன சோகம் உனக்கு? அதெல்லாம் சொல்ல முடியாத சோகம் அம்மா. அடையப்பா அப்படி என்னடா உங்களுக்கு எல்லாம் சோகம் போட்டு வாட்டுது? நீங்க தான் வயசானவீங்க, தாத்தா ஆயிட்டீங்க, பூட்டன் ஆயிட்டீங்க, பாட்டன் ஆயிட்டீங்க. ஆனா நாங்க எங்க சார் இருந்துகிட்டு நாங்களும்ல தாத்தாவாயிருக்கோம். அது நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கையலு ஷைலு ஆனந்தி 3 பேரும் மாசமா இருக்கிறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் நாங்க தாத்தாவாக போறோம், இவ்வளவு கூடிய விரைவில் தாத்தாவாக போறோமே அப்படின்னு ஒரு பக்கம் கவலையா வேற இருக்கு. என்ன செய்ய சொல்றீங்க? அட பாவி பையனீங்களா, எப்படி நினைச்சுல வருத்தப்படுறீங்க? உங்களுக்கு நல்ல வருத்தம் தான்டா, நல்ல வருத்தம் தான். அது சரி, இன்னும் கொஞ்ச நாள் பூட்டன் ஆகுவீங்கடா, கவலையப்படாதீங்க. நாங்க பூட்டனால இங்க பாட்டன் ஆகுவீங்க. என்னடா மிச்சம் அதை சொல்லுடா. நம்மள மட்டும் ஒட்டிக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு இதே பொழப்பா போச்சு. என்கிட்ட எல்லாத்துக்கும் ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு.
அதெல்லாம் சரிதான். இனி அடுத்தடுத்து எல்லாத்துக்கும் வரிசைக்கு கல்யாணம் ஆகணும். நல்லபடியா அஸ்வினுக்கு ஆரம்பிச்சு தொடர்ந்து எல்லாத்துக்கும் இனிமேல் கல்யாணத்தை ஆரம்பிக்கணும். ஆமா, இப்ப அதனு கவலையா கிடக்கு. இனி அடுத்து தொடர்ந்து எல்லாத்துக்கும் கல்யாணம் நடக்கணும் நல்லபடியா. நீ எதுக்குப்பா கவலைப்படுற? அதெல்லாம் ஒரு கவலையும் படாத, நாங்க எதுக்கு இருக்கோம். இனி அஸ்வினுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிப்போம். சரிதானே? சரி தாண்டா. அவங்க கிட்ட ஒரு பேச்சு, நீங்கள தனியா ஒரு பேச்சு. சரித்தேன். அவங்கள மண்டைக்காய விடுறத நம்ம வேலை. இது மட்டும் நீங்க பண்ற வேலையெல்லாம் ராஜாவுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம். அவங்களா பேசி என்னது முடிவுக்கு வரீங்கன்னு பாப்போம். நம்ம என்ன பாண்டியா, எல்லா பிள்ளைகளுக்கும் நல்லா டெஸ்ட் வைக்கிறப்பா நீ. நல்லா சும்மாமா டெஸ்ட் மட்டும் இல்ல, நிறைய ட்விஸ்ட் வச்சிருவோம் நம்ம பிள்ளைங்களுக்கு. அப்பதானே அவங்க தெளிவாவாங்க. அதை சொல்லுங்க. அப்படிதான் அவங்க கிட்ட திட்டுக்கு முட்டுக்கா பேசணும். அப்பதான் நல்லா அவங்க ட்ரைனிங் ஆவாங்க. இன்னும் இதெல்லாம் நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. என் பேரும் பேத்திங்களா இப்படி குழப்பி விட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு என்ன முடிவு என்ன எதுன்னு தெளிவா சொல்றது கிடையாது. இன்னைக்கு முட்டுக்கா பேசி வேறு பிள்ளைகளை குழப்பி விட்டு அதுங்களை சுத்தல் விடுறதே உங்களுக்கு குழப்பா போச்சுன்னா, ஆமா அப்பதானே நம்ம அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இப்ப இந்த தப்பு பண்ண மாட்டோம் அப்படின்னு நினைப்பியாவே. என்ன மாணிக்கம், நான் சொல்றது கரெக்ட் தானே? மாமா நீங்க சொல்றது மட்டும்தான் கரெக்டு. இவனெல்லாம் இப்படிதான் சுத்தல்ல விடணும் இந்த அஸ்வின் பையில. ஆனா நல்லா வருவீங்கப்பா நீங்களா. ஆமாம்மா, நீங்களா நல்லா வருவீங்க. ஐயோ டேய், போய் சொல்லி விட்டுறாதீங்களா அந்த அஸ்வின் பையல்கிட்ட சுத்தல விட்டுறான் அப்படி இப்படின்ட்டு. உஷாரா இருப்பையா? இல்ல மாமா, அதெல்லாம் பயப்படாதீங்க, பாத்துக்கலாம். அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். ஏன்னா அவனை பத்தி எங்களுக்கே தெரியும்ல. மாத்தி முடிவு எடுத்துட்டு இருக்கான்னு எங்களுக்கே புரியுது. அதனால நாங்க சொல்ல மாட்டோம். நீங்க நல்லபடியா எல்லா டெஸ்ட் வச்சு விடுங்க அவங்களுக்கு. ஆனா ஒரு பக்கம் பார்த்தா இந்த ராஜா பையனை பார்த்தாதான் பாவமா இருக்குடா. செய்யறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு பாவமா இருக்கா வேற உங்களுக்கு. சூர்யாவும் ராஜா வந்து ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. ஆனா இருக்கிறவெல்லாம் சும்மா இருக்காங்க. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கடைசியா சூர்யாவுக்கு ராஜாவுக்கு தான் போகுது. சுத்தி முத்தி எவனும் அவங்களா முடிவெடுக்க மாட்டாங்க. கடைசியில சூர்யாவே ராஜாவையும் போய் கேக்குறாங்க. அவங்கள கோர்த்து விட்டு இவங்க எஸ் ஆயிடுறது. நீ சொல்றது சரித்தேன். அஸ்வின் பைய பேசிட்டு இருந்தேன் ராஜாட்டையும் சூர்யாட்டையும். நீ தான் எப்படியாவது அம்மாட்ட பேசணும் அப்படின்னு. ஆமாம்மா, நம்ம செய்யறத செய்வோம், அதுங்க என்ன செய்யுதுன்னு பாத்துக்கிடுவோம். ஆமாம்மா, நமக்கு பாசம் இருக்காது என்ன. சாப்பாடு நல்லா இருந்துச்சு, நல்லா ஆக்கியிருந்தாங்களே இன்னைக்கு. ஆமாண்டி, சூப்பராக இருந்துச்சு பத்தியா. மட்டன் பிரியாணி 65, அதில் பெப்பர் சிக்கன் வேறு. அப்பா அதில் என்னென்ன மீன் ஃப்ரை வேறு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முட்டை, அது நாட்டுக்கோழி முட்டை எல்லாம் நல்லா இருந்துச்சு நடி. அதில் லாஸ்ட்டில் பாயசம் கேசரி. அதடி எத்தனை. நீ குலோப் ஜாமுன் சாப்பிட்டியா? குலோப் ஜாமுன் கொடுத்தாங்கல்ல, சாப்பிட்டுட்டு நீ வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போனேல, நான் உட்காந்துருந்தேன். இவன் மக ஓடி வந்தா, கையில் டப்பா வச்சுருந்தேன்னா இங்கே உட்காந்து சாப்பிட்லான்னு அப்போ தாண்டி ஓப்பன் பண்ணி அங்கேருந்து வந்தவ ஏமா எனக்கு குடும்பமான்ட்டா. நான் கொஞ்சோன்னு மட்டும் பிச்சு தின்னு பார்த்துட்டு அவள்கிட்ட கொடுத்துட்டேன். அவள் தான் சாப்பிட்டுட்டு கிடந்தா. இன்னும் நிறைய இருந்துச்சு ரெடி, வாங்கிக்கிற வேண்டியதானே. அண்ணி எடுத்து வச்சுருக்காங்க அவளை தரையினாங்க. அப்புறமா சாப்பிட்டு பாருடி, சூப்பராக இருக்குது. நல்லா பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு எல்லாம் போட்டிருப்பாங்க போல். பிஸ்தா பருப்பு அது மேலெல்லாம் தூவி இருக்குது. அழகா பிஸ்தா பருப்பு தூவி இருக்காங்கடி, சூப்பராக இருக்குது. சாப்பிட்டா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நானே 3 டப்பாவை தின்ட்டேடி. அடிப்பாவி, 3 டப்பாவை தின்ட்டியா? நல்லா பெருசாக இருந்துச்சுடி. ஏதோ லட்டு மாதிரில இருந்துச்சு, அதை விட பெருசாக இருந்துச்சு லட்டை விட. ஆமாடி, நல்லா பெருசாக போட்டிருந்தாங்க பார்த்துக்க, சூப்பராக இருந்துச்சு. நானே கேட்டேன், அவன் ராஜா பையன் சொல்லி வாங்கியிருக்கான். சூப்பராக இருக்குது பார்த்துக்க. எந்த கடையில் வாங்கினேன்னு தெரியல. கேட்டேன் வந்துட்டு திருப்பி மாங்காய் போடவே கூடாது. ஆமாம், என் பிள்ளை தெரியாமல் முதல்ல அவன் எங்கே வாங்கினேன்னு தெரியல, வாங்கி சாப்பிட்டேன் முதல்ல. ஏதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பார்த்துக்க. என்ன நானும் கொஞ்சம் பிடிச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டு. அவள் கொடுப்பான்னு பார்த்தா அவள் கொடுக்கவும் மாட்டேன்ட்டா. நான் அதோட இங்கேயே உட்காந்துட்டேன் சரின்ட்டு. ஏன் நீ நல்ல நேரம் எத்தனை மணிக்கு? சாயங்காலம் 6 மணிக்கு இருக்குடி. 6:30 மணிக்கு பண்ணிக்கிடுவோம். கொஞ்ச நேரம் உட்காந்து பூவை கட்டினது அப்படியே உடையுதுக்கா. குறுக்கலாம் என்ன செய்ய சொல்ற? எனக்கு உலையதுன்னு செய்யுது, என்ன செய்ய? பத்தியா, என் அண்ணி மாதிரிக்கெல்லாம் வயசாகி போச்சு. அட்டி பாவி. அப்போ உனக்கு பார்த்தீங்களா அண்ணி, என்னை காலை வர்றீங்க அக்கா மாதிரிலாம் சேர்ந்துக்கிட்டு. அப்படிலாம் இல்லைம்மா, உனக்கு தான் எப்பயுமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், போதுமா? அப்படி சொல்லுங்க. அப்போ நான் இந்த வீட்டு பிள்ளை இல்லையா? யார் இல்லைன்னு சொன்னா? நீ இந்த வீட்டு பிள்ளை தான். உனையும் நாங்கள் எதுலையும் விட்டு கொடுக்காம தானே செய்கிறோம். நான் தான் அப்பப்போ திருத்தனமாக பண்ணி விட்டுறேன், என்ன செய்ய? கவலைப்படாதீங்க நீ, அதெல்லாம் சரியாக போயிடும். நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க, நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்கன்னு தெரியுது. அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம் நல்ல முறையில், சரியா? நீங்களாம் என்னதே நான் பண்ணாலும் நீங்கள் என் பாசம் குறையாமல் என் மேலே இருக்கீங்க. அதே நான் அந்த நம்பிக்கையில் தான் நானும் இருக்கேன். இப்போ அந்த நம்பிக்கையிலே இருங்க நீ, எல்லாமே சரியாக போயிடும். நம்ம அஸ்வினுக்கு நல்ல முறையில் நம்ம கல்யாணம் பண்ணி வைப்போம். என்ன வருத்தப்படாதீங்க எதுக்கும்.
இங்கே பாரு வேதவள்ளி, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அஸ்வினுக்கு பாரு, நல்ல பொண்ணு அமைஞ்சு நல்ல முறையில் இருப்பேன், பார்த்துக்கிட்டே இரு. அடுத்த வருஷம் அவனுக்கு குழந்தை பிறகு இதே மாதிரி வச்சு வந்து நடத்துவான். என்னைக்கு அவனுக்கு சொல்கிறான்னு அன்னைக்கே அவனுக்கு வளைகாப்போம் என் பொண்டாட்டிக்கு. ஆமாம், அவன் பொண்டாட்டி கல்யாணம் ஆகி அவன் பொண்டாட்டி மாசமாக இருக்கேன்னு மட்டும் சொல்லட்டும். சொன்ன உடனே நம்ம இதே மாதிரியவும் ஃபங்க்ஷன் வச்சுருப்போம் வளைகாப்ப. பத்தியா, அடுத்த ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டாக. நீங்கள் சொல்கிறது மட்டும் நல்லபடியாக நடந்துச்சுன்னா அதை மட்டும் நான் என்னத்தை கேட்குறேன் இறைவன்ட்ட. இது ஒன்று தானே எனக்கு கஷ்டமாக இருக்குது, வேறு என்ன இருக்குது? கவலைப்படாதக்கா, எல்லாமே சரியாக போயிடும். நீ கவலைப்பட்டுட்டே இருந்தா எங்களுக்கு கஷ்டமாக இருக்குல்ல. பார்த்துக்கிட்டே இது அஸ்வினுக்கு நல்ல பொண்ணா பார்த்து நம்ம கல்யாணத்தை முடிச்சிருவோம். ஆமாம். காற்றும் கூட எங்களுடன் இரவினில் தூங்க இடம் கேட்கும். மழை துளி கூட என் தாயின் மடியினில் தவழ தினம் ஏங்கும். நத்தை கூட்டின் நீர் போதும் எங்களின் தாகம் தீர்த்துக் கொள்வோம். கத்தும் கடலும் கை கட்ட கவிதைகள் போலே வாழ்ந்து வந்தோம். ஐந்தெழுத்து புதுமொழியை அறிய வைத்தால் என் நன்மை. அண்ணன் தங்கை ஐவருமே நேசம் கொண்ட தமிழ் மண்ணை. நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். என் பையனுக்கு வீட்டு விட்டு விரட்டி விட்டு வேற கல்யாணம் பண்ணி விட்டுலாம் நினைச்சா இவன் என்ன மாசமாய் வந்து நிக்கிறா. ஐயோ, இப்ப குழம்பு என்னடி ஆக போகுது? நான் அப்பயே சொன்னேன், கேட்டீங்களா அடி? 2 பேரும் இப்ப என்னன்னா மாசமாய் குடும்பமே இங்க வந்து உட்காந்துக்கிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்குங்க. வேடிக்கை பார்த்துட்டு உட்கார வந்து நம்ம. ஏண்டி நீ என்னடி சொன்ன அன்னைக்கு? அவளை வச்சு அதை பண்ண போற, இதை பண்ண போற, அப்படி பண்ண போற, இப்படி பண்ண போறேன்னா ஒண்ணுமே பண்ணாம இப்ப மாசமாய் வந்து நிக்கிறா. என்னடி பண்ண முடியும் இதுக்கு மேல? ஏய், நீ ஒண்ணுத்துக்குமே நாய்க்கு இல்லடி, சும்மா வாய்ஸ் விளையாடுறது விட்டுட்டு இருக்க. அதுக்கு நாங்களாவது என்னென்ன பண்ண தெரியுமா? நீ சுத்தத்துக்கு வேஸ்ட் ஆகிடி. பாட்டி சும்மா இணைய கட்டாதீங்க பாட்டி. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே செய்யதான் செஞ்சேன், எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனால் அண்ணன் கரை இருக்கான் பாருங்க, இவன் செஞ்ச வேலை தான். அவளை எங்கேயுமே தனியாக விட மாட்டான். அதில் வந்து ரகு வேற, ஐயோ அவெல்லாம் சுத்தத்துக்கு வீட்டில் யாராவது ஒருத்தர் அவள் காவலுக்கு இருந்துகிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட இருந்து. இந்த கொடுமைலாம் எங்கேயாவது நடக்குமா பாட்டி? அவளுக்கு காவலுக்கு இருந்துட்டு இருக்காங்க. அன்னை மாற்றி ரகு மாற்றி அப்பா மாற்றி 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 யாராவது ஒருத்தர் இல்லாட்டி யாராவது ஒருத்தர் அவளுக்கு காவலுக்கு இருக்காங்க. அப்படி அண்ணன் யாருமே இல்லாட்டி அண்ணன் என்ன பண்ணுறா தெரியுமா? அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறான். விட்டுட்டு அவன் வேலையை பார்க்க போகிறான். நான் இப்படி இருக்கிறப்ப நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நானும் காலேஜில் வச்சாது அன்னை மனசை மாற்றலாம் நினச்சா அப்படின்னு ஒரு பிளானை போட்டு சொன்னா அந்த ஸ்டெல்லா வேற அவ்வளோ நானும் என்ன கிழிக்க போறேன்னு சொல்லிட்டு அவள் ஏதோ பண்ணி அண்ணன்கிட்ட மாட்டிக்கிட்டு முடியலை. இப்படியெல்லாம் அனுப்பிச்சா நான் என்ன பண்ண முடியும்? அவள் தனியாகவே எங்கேயாவது சிக்கிறாளா? யாராவது கூட அவள் துணைக்கு இருந்துகிட்டே இருக்காங்க. எனக்கு தெரியும்ல நம்ம ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு. அவனுக்கு சந்தேகம் இல்லாமல் இருக்குமா? நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் இவ்வளோ விளைவும். நீங்கள் எல்லா தப்பும் அண்ணனுக்கு தெரிகிற மாதிரியே பண்ணி இப்போ அண்ணனுக்கு எல்லாமே தெரிஞ்சு அவனுக்கு சந்தேகம் நம்ம மேலே, நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே அவளை பொத்தி பாதுகாக்கிறான். அண்ணன் என் மேலே எவ்வளோ பாசமாக இருந்தான் முன்னாடிலாம், எல்லாமே கெடுத்துட்டு எல்லாமே போச்சு. என் மேலே எவ்வளோ அன்பாக இருந்தான், எல்லாமே போச்சு. இப்போ வளைகாப்பெல்லாம் 5ஆவது மாதம் 7ஆவது மாதம் 9ஆவது மாதமே பண்ணுவாங்க. அப்படி கொஞ்சம் இதாக இருக்கிறவங்க கூட சரி, நம்ம கூட 3ஆவது மாதம் கூட பண்ணுறா. இவங்க மாதமான உடனே ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. சை, தொட்ட 90க்கும் ஃபங்க்ஷன். குடும்பமாக வந்து உட்காருதுங்க. இதுங்களெல்லாம் என்னதே செய்யறதோ தெரியல. என் புருஷங்காரையும் என் மயங்காரங்க 2 பேரும் கேனப்பையில 3 பேர் இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு கூத்தடிக்கிறாங்க மொத்தமாக கூட்டமாக உட்காந்துக்கிட்டு. இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னே தெரியல. இனி அண்ணன் அவ்வளோதான். எதுக்கடி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? இருடி, இதுக்கு ஒரு வேலை பண்ணுவோம், பண்ணாமையா விட்டுருவோம். இனி என் கையில் விடு, நான் பார்த்துக்கிறேன். என்ன பாட்டி சொல்கிற? ஆமாண்டி, நீ எதுவும் பண்ண வேணாம், நான் பண்ணுறேன். நான் சொல்கிற மாதிரி செய். இந்த குடும்பத்தை ஒரு ஆட்டி வச்சிடலாம். குடும்பம் மொத்த பேரும் ஆடி போய் உட்காரணும்டி. எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு ஆடி போய் உட்காரணும். அப்படி ஒன்று உருவாக்குவோம். என்ன பாட்டி பண்ண போற? இந்த சந்தோஷத்தை மொத்தத்தையும் அள்ளிக்க போறேன்டி நானே.